பெருவிளை என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் அவரை இழுத்து சென்றபோது அவரை கட்டி வைத்த ஒரு மரம் வேப்ப மரம். அந்த வேப்ப மரம் பட்டு போய் நிற்கிறது. வெயில் கொளுத்தி அடித்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்திலே அவரை கட்டி வைத்திருக்கிறார்கள். அதன் பக்கத்திலே பாம்பு புற்றுகள் ஏராளம் இருக்கின்றன. அவர்களுடைய எண்ணம் என்னவென்று சொன்னால், அவர் இந்த வெயிலின் கொடுமையால் தாங்க முடியாத வேதனைக்கு உட்பட்டு அவர் சாக வேண்டும், இல்லை என்றால் பக்கத்தில் பாம்பு புற்றுகள் இருக்கின்றன, இந்த பாம்புகள் எல்லாம் வந்து இவரை கடித்து இவரை கொலை செய்ய வேண்டும், இவரை கொன்றுவிட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அங்கே அந்த வேப்ப மரத்தில் கட்டி வைக்கிறார்கள். ஆகா, என்ன ஆச்சரியம்! அவரை கட்டி வைக்கப்பட்ட அந்த பட்டு போய் இருந்த எந்த தளிரும் எந்த கிளையும் இல்லாமல் இருந்த அந்த வேப்ப மரம் அப்படியே தளிர்த்து கிளை பரப்பி அவருக்கு குடையாக நிற்கிறது.